ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் குவானா நம்ம ஹீரோ லீச்சா 2 பேருமே அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிக்கும் போது அங்கே நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அவங்க பாஸ் ஸ்டாவோட ஞாபகம் தான் வந்துட்டு இருக்கு. அவனுக்காக அவள் ஒயின் எடுத்துகிட்டு வரும்போது, என்ன பாஸ் ரொம்பவே அவங்கள வந்து லைக் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்றத கேட்டதும், நான் வந்து எப்பயுமே அவளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்ததெல்லாம் கிடையாது. அவளை மாதிரி ஒரு அடாப்டட் வந்து சைல்டை போய் யார் வந்துட்டு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. அவள் சும்மா என் பின்னாடி சுற்றிட்டே தெரிஞ்சிட்ருக்கா, அவள் பாட்டு திரியட்டும் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசியிருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அதை ஹர்ட் அங்கே வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கு. ஏன்னா அவனை ரொம்பவே அவள் லவ் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் அங்கே பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ நிற்கிறத பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. நீங்கள் யார், நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்டதும், நான் யாரா, நேற்று நீ என் கூட தான் வந்து சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்த அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. இந்த பார்த்தையா கழுத்தில் அடையாளம் கூட இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின், நான் தெரியாமல் ட்ரிங்க்ஸ் பண்ணி இந்த மாதிரி தப்பு நடந்திருக்கும். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன பண்ணணுமோ நான் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் காசு தேவைப்பட்டா நீங்கள் கேளுங்க, நான் கொடுக்குறேன். இல்லை வேற என்ன வேணும் அப்படின்றத கேட்டதும், என்னை பார்த்தா காசுக்காக அலையிற மாதிரி தெரிஞ்சிட்ருக்கா. எனக்கு என்ன பிச்சைக்காரி நீ நினைச்சிட்டு பேசுறியா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. என்கிட்ட நிறையவே காசு இருக்கு. நீ தான் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்ட. ஸோ நீ வந்து எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறணும், நீ என்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறணும் அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே காலில் செப்பெல்லாம் போட்டு விட்டுட்டு, நீ வந்து கண்டிப்பாக என்னை மேரேஜ் பண்ணிக்கணும். ஜஸ்ட் இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான். என்னோட வந்து தேவைகள் முடிஞ்ச பிறகு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து இந்த மேரேஜை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து அங்கே காரில் போயிட்டு இருக்கும் போது அங்கே நம்ம ஹீரோயினுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வந்துடுது. அவங்க பிரதர் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோவுமே அங்கே கிளம்புறாங்க. அங்கே பார்த்தா ஷாவ் கூட தான் அவங்க பிரதர் சண்டை போட்டிருப்பான் போல. அங்கே ஷாவோட அசிஸ்டன்ட், இப்போ உன்னோட சிஸ்டருக்கு மட்டும் நீ இவர் கூட சண்டை போடுறது தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு பயங்கரமாக திட்டாரு. அதுக்கப்புறம் அங்கே ஷாவுமே அவர் வந்து பெயில் எடுத்து அங்கே கூட்டிகிட்டு போயிடுறாரு. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, இவர் யார் அப்படின்றத கேட்டதும் நம்ம ஹீரோயின் வா பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து வெளியே கூட்டிகிட்டு போயிடுறா. நான் இவரை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னதும் அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, என்ன சொல்லிட்டு இருக்க, 10 இயர்ஸாக நீ வந்து ஷாவை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்க, இப்போ போய் இந்தால நீ மேரேஜ் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்கிறியே அப்படின்றத கேட்டதும், நான் எல்லாத்தையும் உனக்கு விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் கூட வந்துட்டு அவள் கிளம்ப போகிறா. அப்போ நம்ம ஹீரோ, என்னை பார்த்ததும் உனக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியுது, கண்டிப்பாக என்னை வந்து நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவனுக்கு பார்த்தா ரொம்ப அங்கே கன்ஃபியூஸ் ஆகிடுது. இந்த ஷாவ் அங்கே ஃபுல்லாக நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜாக அனுப்பியிருக்கான் போல். பட் வந்துட்டு அவள் வந்து பதிலுக்கு எந்த ஒரு மெசேஜுமே அனுப்பலை. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அங்கே அசிஸ்டண்ட்டை என்னாச்சு அவளுக்கு அப்படின்றத கேட்டதும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பாஸ், அவங்க பிரதரை தான் அவங்க திட்டிகிட்டு இருப்பாங்க, அவங்க கூட வந்து ஃபைட் பண்ணான்ல, அதனால தான். கண்டிப்பாக அவங்க ஆஃபீஸ்க்கு வந்துட்டு நாளைக்கு வந்துடுவாங்க, நம்ம பேசிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா 10 இயர்ஸ் அவள் எந்த ஒரு மெசேஜையுமே இப்படி இக்னோர் பண்ணதே கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் டைம் அவள் இப்படி பண்ணுறதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்காக நிறையா கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின், நீ எதுக்காக இப்படி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, என்னோட பிரதர் இல்லை, நீ வந்து ஒன்று இதெல்லாம் பண்ண தேவை கிடையாதுன்னு சொல்றா. பட் ஹீரோக்கு வந்துட்டு உண்மையிலே ஹீரோயினை பிடிச்சிருக்கு, அதனால தான் அவன் பண்ணிட்டு இருக்கான். இல்லை கண்டிப்பாக இது எல்லாமே உனக்காக தான் அப்படின்றத சொல்லிட்டு, உன்னோட பேரண்ட்ஸை நம்ம மீட் பண்ண போகலாமான்னு கேட்டதுமே நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு அவங்க அம்மாவை மீட் பண்ண கூட்டிகிட்டு போகிறா. நான் வந்துட்டு இவங்கள தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணதுமே அவங்க பார்த்தா பெரிய ரியாக்ஷன்லாம் பண்ணலை. அவள் வந்து ஒரு அடாப்டட் பேபி தானே, ஸோ உனக்கு பிடிச்சிருந்தா நீ மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நகையும் அதுக்கப்புறம் ஒரு காடையுமே கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின், எனக்கு இது எதுவுமே வேணாம் அப்படின்றத சொல்கிறா. சரி ஓகே, நீ வந்து மேரேஜ் பண்ண போகிற டேட்டில் எங்களால் வந்து அட்டன் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பாட்டு போகிறாங்க. அப்போ அவங்க பையனுக்கு கோவம் ஆயிடுது. நீங்கள் என்னம்மா உடனே மேரேஜுக்கு ஓகேன்னு சொல்லிட்டீங்களே, இந்த ஆள் யார், இவர் என்ன வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, இவரோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிய வேணாமா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். பட் அவங்க எதுவும் கண்டுக்கல. அவங்க வந்து அவள் அடாப்டட் சைல்டுன்றவாசி அவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ட்லாம் கொடுக்காம போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோ கூட சேர்ந்து அங்கே கவலையாக போயிட்டுருக்கா. அப்போ அவங்க பிரதர் வந்து, உனக்கு தான் அம்மாவை பற்றி தெரியும் இல்லைக்கா அப்படின்றத சொன்னதும், அதை பற்றிலாம் நான் கவலைப்படலை அப்படின்றத சொல்கிறா. வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக இரு, நீ எதை பற்றி கவலைப்படாத அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப கவலைப்பட்டுருக்கா. அப்போ ஹீரோ, நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொன்னதும், என்னோட பேரண்ட்ஸ் வந்துட்டு எப்பயுமே ஒர்க்கில் ரொம்ப பிஸியாக இருப்பாங்களா, அதவாஸ் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஆக்வர்டாக ஃபீல் ஆகிட்டு இருக்கா, ஒரு ஃபேமிலி எப்படி இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டுன்னு கேட்டதும், அதெல்லாம் கிடையாது, உன்னோட ஃபேமிலி நல்ல ஃபேமிலி தான் அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்கே கேண்டிலாம் கொடுக்குறான் அவளை சமாதானப்படுத்துறதுக்காக. கேண்டி வாங்கிட்டு நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பியாகிடுறா. அதுக்கப்புறம் தாத்தாட்டா அவங்க அசிஸ்டன்ட் வந்து, இப்படி உங்கள் பேரை வந்து ஏதோ ஒரு பொண்ணு கூட இருக்காரான்னு சொன்னதும், என்ன சொல்லிட்டு இருக்கோ உண்மையா அப்படின்றத கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காரு. ஃபைனலாக ஒரு பொண்ணை வந்து அவன் வந்து மீட் பண்ணி சூஸ் பண்ணிட்டானே, எனக்கு அது வரைக்கும் ஹாப்பி தான் அப்படின்றத சொல்லிட்டு உடனே அவனோட ஒய்ஃபை கூட்டிட்டு என்னை வந்து மீட் பண்ண சொல்லு அப்படின்றத சொல்றாரு. பிறகு ஹீரோவும் ஹீரோயினுமே அங்கே ஃபோட்டோலாம் போய் ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட்டுமே வாங்கிடுறாங்க. நம்ம
நம்ம ஹீரோ அங்கே வந்து அவனோட அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டை வந்து அங்கே போஸ்ட் பண்ணிடுறான், இப்படி அவனுக்கு மேரேஜ் ஆயிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு. பிறகு இங்கே ஷாவை காமிக்கிறாங்க. அவருக்கு இப்போ வரைக்கும் வந்து டென்ஷன் ஆகிட்டே இருக்கு, என்ன இன்னுமே வந்து ஒரு மெசேஜ் பண்ணலை, ஒரு ஃபோன் கூட பண்ணாமல் இருக்காள் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டதும், அசிஸ்டன்ட் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பாஸ், இப்போ கொஞ்ச நாளில் வந்துடுவாங்கல்ல அவங்க ஆஃபீஸ்க்கு, நம்ம வந்து அப்போ பேசிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவுக்கு அங்கே வந்து கால் வந்துடுது, ஒய்ஃபை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லிட்டு. நம்ம ஹீரோவுமே எங்கள் என்னோட பேரண்ட்ஸை மீட் பண்ண போகணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நைட்டுமே அங்கே கூட்டிகிட்டு போயிடுறான். அவங்க எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு நம்ம ஹீரோ அங்கே வந்து ஹீரோயினையுமே வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவோட சிஸ்டர், என்ன உன்னோட லவ்வவே நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டே அப்படின்றத கேட்டதும் அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப நம்ம ஹீரோயினை நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அவங்க அம்மாட்ட, இவளுக்கு லைஃப்பில் எல்லாமே கிடைச்சிருக்கு, பட் பேரண்ட்ஸோட லவ் மட்டும் கிடைக்கல, அதை நீங்கள் தான்மா கொடுக்கணும் அப்படின்றத சொன்னதும், அவள் எவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கா, நீ கவலைப்படாத, நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயினை எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக வந்து பார்த்துக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, உண்மையிலேயே உன்னோட ஃபேமிலி ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, ரொம்ப பாசம் காட்டுறாங்கன்னு சொன்னதும், என்ன என்னோட ஃபேமிலின்னு சொல்லிட்டு இருக்கா, அது இனிமேல் உன்னோட ஃபேமிலின்னு தான் அப்படின்றதாவே சொல்கிறான். ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்பும் போது அவங்க எல்லாருமே கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம ஹீரோயினை இன்னுமே ஹாப்பியாக வந்து வச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே ஹாப்பியாகிட்டு கிளம்பும் போது அங்கே நம்ம ஹீரோ, நான் வந்துட்டு உனக்காக ரிங் வந்து ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு அளவு வேணுமே அப்படின்றத கேட்டதுமே அவங்க பேப்பரை வச்சு வந்துட்டு அவளோட ரிங் அளவு எடுத்து கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை கால் பண்ணி, நான் வந்து உன்னை மீட் பண்ணணும், நீ உடனே கிளம்பி வா அப்படின்றத சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இந்த ஷாவை பார்த்தா இன்னுமே டென்ஷன் ஆகிட்டே இருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அவள் வந்து எந்த ஒரு இதுவுமே ரெஸ்பான்சிபிளாகவும் இருந்துட்டு இருக்காளே, என்னாச்சு எதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு அவனுக்கு. அப்போ அங்கே அசிஸ்டன்ட், ஏன் பாஸ் இவ்வளோ வந்து ஒரி பண்ணிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக ஆஃபீஸ்க்கு வந்த பிறகு நம்ம பார்த்துக்கலாம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. நம்ம இப்போ வந்துட்டு அங்கே ஆஃபீஸ்க்கு போய் ஆகணும், உங்கள் சிஸ்டருமே வந்திருக்காங்க, நம்ம மீட் பண்ண போகணும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அங்கே ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே அவங்க சிஸ்டர் ஒருத்தி வந்திருக்கா, அவளுக்கு பார்த்தா நம்ம ஷாவுக்கு மொத்தமாக ஆகாது போல. 2 பேருக்குமே கம்பெனி யார் வந்து ஓவர் டேக் பண்றதுன்றது அங்கே ஃபைட் போயிட்டு இருக்கு. நீ என்னங்க வேலை பண்ணிட்டு இருக்க, மொதல் போ அப்படின்றத சொல்லிட்டு பயங்கர சண்டை வந்துடுது. அப்போ அவ எங்க ஒருத்தி உன் கூட செக்ரட்டரியா சுத்திட்டே இருப்பாளே, இன்னும் கடைசியில் அவளுமே உன்னை விட்டுட்டு போயிட்டாளா, உன்ன மாதிரி ஆள் கூட யார் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. வெளியே போயிட்டு அங்கே பார்த்தா இவனை வந்துட்டு என்னத்தை கண்டான்னு சொல்லிட்டு 10 வருஷமா இவன் பின்னாடி போய் சுத்திட்டு லவ் பண்ணிட்டு இருக்கா. இவனை மாதிரி ஒரு சிடுமூஞ்சிட்ட போய் யாராச்சும் ஒர்க் பண்ணுவாங்களா, இவன் தேவைக்கு ஆள்களை யூஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்பட்டு இருக்கா. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, என்ன வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கி, அப்போ உன் ஸ்கூல் லவ் வந்து மறந்துட்டு நீ இப்போ இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டே அப்படின்றத கேட்டதும், யார் சொன்னது என்னோட ஸ்கூல் லவ் நான் மறந்துட்டேன், நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டதவே அந்த பொண்ணு தான் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னதும், அதை நான் உனக்கு பிறகு விரிவா சொல்றேன் அப்படின்றத சொல்றான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எதிர்த்து பார்க்கும்போது, ஐயோ கடவுளே ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவன் வேகமாக கிளம்பி போறா. அங்கே பார்த்தா ஆல்ரெடி நம்ம ஹீரோட சிஸ்டர் நின்றுட்டு இருக்கா. அங்கே வந்து ஹாய்லாம் சொன்னதும் இவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு சிரிச்சுட்டே போயிட்டு இருக்கா. உங்களுக்காக வந்துட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி அவளே கூட்டிகிட்டு போய் அங்கே ட்ராப் பண்ணலாம் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாமே நம்ம ஹீரோ தான் சொல்லியிருப்பான் போல. அதை வந்து அங்கே ஃபோன்லேயுமே மெசேஜ் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போனதுமே அங்கே இருக்க எல்லாருமே ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவகிட்ட, நீ வந்து 10 வருஷமா அவரோட பின்னாடி வந்து சுத்திட்டு இருக்க, பட் வந்துட்டு அவர் உன்னை மேரேஜ் எல்லாம் பண்ண மாட்டாரு, அவர் ஏதோ ஒரு சிங்கரை வந்துட்டு டேட் பண்ணிட்டு இருக்கதா கேள்விப்பட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா நம்ம ஷாவும் அவங்க சிஸ்டருமே வந்துடுறாங்க. இப்போ ஷாவ் வந்து இப்போ வந்து ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கீங்க, இப்படி யாரை பற்றியும் பேசுறதுக்காக கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை, நீ வா என்னோட ரூமுக்குன்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ரூம்குள்ள வந்து, அதுமே நீ எதுக்காக நேற்று வரல ஆஃபீஸ்க்குன்னு கேட்டதும், எனக்கு உடம்பு முடியாமல் இருந்துச்சு அப்படின்றத சொல்றா. உன்னை பார்த்தா உடம்பு முடியாத மாதிரிலாம் இல்லை, எதுக்காக நீ வந்து போய் சொல்லிட்டு இருக்க, எங்கே போன அப்படின்றத கேட்டதுமே, நேற்று நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், ஸோ அதனால தான் ஆஃபீஸ்க்கு வரலன்னு சொன்னதும் அதை கேட்டு அவனுக்கு சிரிப்பு வந்துட்டு இருக்கு. என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டியா, ஸோ நீ வந்துட்டு நல்லா தான் போய் பேசிட்டு இருக்க, எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, இனிமேல் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாது அப்படின்றத சொன்னதும், நான் இன்னைக்கு வந்து ரிசைன் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன், நான் உண்மையிலேயே மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கோவமாயிட்டு, நீ என்ன சொல்லிட்டு யாரை போய் மேரேஜ் பண்ணிக்கிட்ட அப்படின்றத கேட்டதும், என்னோட பர்சனல் விஷயத்தில் உங்ககிட்ட சொல்லணும்னு எந்த அவசியம் கிடையாது அப்படின்றத சொல்றா. உன்னோட எல்லா பர்சனலையுமே தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா அவசியமே எனக்கு இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டு இருக்கான். அப்போ அங்கே ரூம்குள்ள அசிஸ்டன்ட் வந்ததுமே, நீ ரூமை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு அவன்ட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு, நீ இப்போ வந்து உண்மையை சொல்றியா இல்லையான்னு கேட்டதும், நான் வந்து உங்ககிட்ட எதுவும் பேச விரும்பல, நான் ஜாபை விட்டு போக போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு, நான் 10 வருஷமா இங்கே வந்து என்னோட டைம் வந்து நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே என்னோட லைஃப்பை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல, நான் என்னோட லைஃப்பை வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னதும், நல்ல
நல்லா யோசிச்சுக்கோ, நீ ஒரு டைம் இங்கேருந்து வெளியே போயிட்டேன்னா திரும்ப வர முடியாது அப்படின்றத சொன்னதும், நான் யோசிச்சு தான் முடிவு பண்ணியிருக்கேன்னு சொன்னதுமே, அப்போ நீ மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். அப்போ அசிஸ்டன்ட் வந்துட்டு என்னாச்சு பாஸ் அப்படின்றத கேட்டதும், அவள் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்றத சொன்னதும் அவளுக்குமே எங்கள் சிரிப்பு வந்துட்டுருக்கு. என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களா, மேரேஜ் அப்போ நீங்கள் இல்லாமல் வந்து யாரை போய் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்றத கேட்டதும், ஆமாம் நீ கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்க, ஐ திங்க் அவள் வந்து என் மேலே கோவமாக இருக்கான்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படிலாம் பேசிட்டு போயிட்டுருக்கா, கூடி சீக்கிரம் அவளாவே சரியாயிட்டு வந்துருவா, நீ ஒன்று அவளை பற்றி கவலைப்படாமல் நம்ம வேலையை மட்டும் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது ஒரே ஒரு பிளாக் கலர் பொருள் மட்டும் அங்கே கீழே விழுந்தது. பிறகு நம்ம ஹீரோயினுக்காக ஹீரோங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் என்னாச்சு, எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்டதோ, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிட்டு போக தான் வந்திருக்கேன், என்னாச்சு எல்லா திங்ஸுமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நான் என்னோட ஜாப்பை வந்து குயிட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சேடாக சொல்கிறா. அதை பார்த்துட்டு அவனுக்கு வந்து சரி வந்து நீ கவலைப்பட்டுட்டு இருக்க, நம்ம 2 பேரும் ஹாப்பியாக வந்து எங்கேயாச்சும் போய் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவளை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவள் கூட ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்கே ஷாவை காமிக்கிறாங்க. அங்கே பாரில் உட்காந்து தண்ணியை போட்டுட்டு நம்ம ஹீரோயினோட போஸ்டர்லாம் போஸ்டாக இருக்கிறத பார்த்து அங்கே ரொம்ப கவலைப்பட்டுட்டு கோவப்படுறான். இவள் யாரு கூட சேர்ந்து சுற்றிட்டு இந்த மாதிரிலாம் போஸ்ட் போட்டுட்டு இருக்கா அப்படின்றத சொல்லிடுறாங்க. அசிஸ்டண்ட்டை காமிச்சதுமே, பாஸ் எதுக்காக நீங்கள் இப்படி தப்பான நினச்சிட்டு இருக்கீங்க, கேர்ள்ஸ் வந்துட்டு ஃபோட்டோஸ் நிறைய எடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா, கண்டிப்பாக அவங்க ஃப்ரெண்டு கூட தான் போயிருப்பாங்க அப்படின்றத சொன்னதும், ஆமாம்ல ஃப்ரெண்டு கூட தான் போயிருப்பா அப்படின்றத சொல்லிட்டு தன்னைத்தானே அவன் சமாதானப்படுத்திக்கிறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி அங்கே போயிட்டு இருக்கும்போது அங்கே டிரைவர்கிட்ட நீங்கள் கூட்டிகிட்டு போய் குவானா மேடமே அவங்களோட வீட்டில் விட்டுருங்க அப்படின்றத சொன்னதும், என்ன சார் சொல்லிட்டு இருக்கீங்க, மேடமே உங்கள் கூட இல்லை அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிட்டுருக்கு, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவன் பாட்டு கோவப்பட்டுட்டு போயிட்டுருக்கான். பிறகு நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோங்க வந்துடுறான். என்னாச்சு நீங்கள் என்ன வந்துட்டு இருக்கீங்களே இங்கே அப்படின்றத கேட்டதும், உன்னை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன், அதுக்கப்புறம் நாம லாயர் வந்து இப்போ மீட் பண்ண வர்றாரு, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உன்னோட பேரில் வந்து என்னோட குடும்பம் வந்து எழுதி கொடுக்கணும்னு சொல்கிறாங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்றத சொல்லி அங்கே பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே லாயருமே வந்துடுறாரு. அவர் வந்து என்னென்ன வந்து பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணதுமே, இல்லை நான் இதெல்லாமே வாங்க முடியாதுன்னு நம்ம சொன்னதும், நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, நம்மளுக்கு டைவர்ஸ் ஆகும்போது நீ வந்து ரிட்டர்ன் கொடுத்துரு அப்படின்றத சொன்னதும் அங்கே லாயருக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஏன்னா நேற்று தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு டைவர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஷாக்காகி பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் அப்படி இருந்தாலும் ஒத்துக்க மாட்டான். நம்ம ஹீரோ அங்கே வந்து பேசி அதுக்கப்புறம் அவளை சமாதானப்படுத்திடுறான். நம்ம ஹீரோயினும் ஓகே அப்படின்னா நான் வந்து டைவர்ஸ் பண்ணும்போது எல்லாத்தையுமே ரிட்டர்ன் திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அங்கே ஒத்துக்கிறாங்க அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அவளோட பேரில் வந்து எழுதுறதுக்காக. அப்போ நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸ் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அங்கே அவளை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, இப்போ நீ யார் கூட இருந்துட்டுருக்க அப்படின்றத கேட்டதும், இதான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. 10 இயர்ஸ் அவரை வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, திடீர்னு இப்படி ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அங்கே பேயறிஞ்ச மாதிரி ஆகிருது. பிறகு நம்ம ஷாவ் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கதா சொன்னால் அந்த பொண்ணு வந்து அங்கே உள்ளே வர்றாங்க. அப்போ அங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே இவங்க தான் வந்து பாஸ்க்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்காங்க. அந்த செக்ரட்டரி வந்துட்டு பின்னாடி சுற்றிட்டு இருந்தா அவர் என்ன மேரேஜ் பண்ணிடுவாரா அப்படின்றத சொல்லிட்டு அசிங்கப்படுத்தினதும் அங்கே நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, அவளுக்கு ஆல்ரெடி வந்து மேரேஜ் ஆயிடுச்சு, அவர் ரொம்ப ரிச்சான பர்சன், அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக வேறு இருந்தார் அப்படின்றத சொன்னதுமே அங்கே அசிஸ்டன்ட் அதை கேட்டுட்டு நீ யாரோட மேரேஜை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே, எல்லாம் நம்ம குவானாவை பற்றி தான் சொல்கிறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவருக்கு நம்பிக்கை வரல. இது உண்மைதான் சொன்னதுமே அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு நம்ம ஹீரோயினுக்காக மெசேஜ் பண்ணதுமே, ஆமாம் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவள் மெசேஜ் பண்ணதும் அதை கேட்டுட்டு அவருக்கு இன்னுமே அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினுக்குமே அங்கே வந்துட்டு ஒரு வீடை காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ உனக்கு வந்து எந்த வீடு பிடிக்குதோ நீ சொல்லு, அதை வந்து நம்ம வாங்கிக்கிடலாம், நீ என் கூட சேர்ந்து இதுக்கப்புறம் ஷிஃப்ட் ஆயிடணும், இந்த வீட்டில் இருக்க வேணாம் அப்படின்றத சொல்கிறான். ஃபைனலாக 2 பேருமே சேர்த்து அங்கே ஒரு வீடையுமே வந்து சூஸ் பண்ணிடுறாங்க. இங்கே அசிஸ்டன்ட் நாங்கள் ஷாவுட்டை வந்து உண்மையிலேயே வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க பாஸ் அப்படின்றத சொன்னதும், இதெல்லாம் உண்மையாக இருக்க சான்ஸ் கிடையாது அப்படின்றத சொன்னதுமே, இந்த பாருங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட்டாக போஸ்ட் ஆகிருக்கு அப்படின்றத சொன்னதுமே அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. அதில் நம்ம ஹீரோயினோட ஃபேஸ் மட்டும் தான் தெளிவாக தெரியுது, ஹீரோட ஃபேஸ் தெரியலன்னு சொன்னதும், அப்போ இதெல்லாம் நடக்க சான்ஸே கிடையாது, அவள் என்னை வந்து ஜெலஸ் ஆக்குறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கா, அவள் மேரேஜ் எல்லாம் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கால் பண்ணுறான். பட் வந்து அவள் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டா. அப்போ அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் அன்றைக்கி வந்து அவங்கள பற்றி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, அதை அவங்க ஒருவேளை கேட்டுட்டு தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களோன்னு கேட்டதும், கண்டிப்பாக அவள் கேட்டுக்க சான்ஸ் கிடையாது, அப்படி கேட்டாலும் என்ன வந்து நான் தப்பாக சொல்லிட்டேன், அவள் அடாப்டட் சைல்டு தானே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு வேமா நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு கிளம்பி போனா, நம்ம ஹீரோயின் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டா. அவன் கிஃப்டாக கொடுத்த பொருள்கள் எல்லாமே அங்கே பாக்ஸில் வச்சுட்டு அதை போயிருக்கா. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, உண்மையிலே அப்போ என்னை வந்து அவள் ஹேட் பண்ணிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாளா அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் அங்கே ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே பார்த்தா அந்த பாக்ஸ் கிடக்கிறத பார்த்துட்டு, இந்த பாக்ஸ் வந்து எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்றத
அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து கேட்குறாங்க. அதில் அவன் ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுத்துருப்பான் போல், அதான் இருக்குது. இன்னைக்கு அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது இது மட்டும் மிஸ் ஆயிடுச்சு பாஸ் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே வெறி பிடிச்ச மாதிரி ஆயிடுது. அவள் எப்படி என்னை விட்டுட்டு போகலாம் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரியா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். லவ் இருக்குது, பட் இருந்தாலும் நம்ம வந்துட்டு எதையும் சொல்லக்கூடாது, அவள் தான் நம்மக்கிட்ட சொல்லணும்னு சொல்லி தான் இன்றைக்கி அவனோட லவ்வையே இழந்திருக்கான். ரொம்ப ஓவராக வந்து ரியாக்ட் பண்ணவுமே அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அங்கே யார்ட்டையும் கால் பண்ணி நீங்கள் வந்தாதே இவரை வந்து இப்போ சமாளிக்க முடியும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கே ஷாவோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அவள் ஃபோன்லேருந்து டிலீட் பண்ணிகிட்ருக்கா. இதுக்கப்புறம் என்னோட லைஃப்பை நான் நியூவாக ஸ்டார்ட் பண்ணணும், எதையுமே நினைக்கக்கூடாது அப்படின்றத சொல்லிகிட்ருக்கா. அப்போ ஹீரோ அங்கே ஃப்ளார்லாம் வாங்கிட்டு வரும். எதுக்காக இதெல்லாம் சொன்னதும் என்னோட வெட்டிங் ரிங்கை நான் சும்மா வந்துட்டு போட முடியாதுல்ல, அதுக்காக தான் இந்த புக்கேலாம் அப்படின்றத சொல்லிட்டு அந்த ரிங்கையுமே அவளோட கையில் அவன் போட்டு விட்டுறான். ஷாவோட ஃப்ரெண்டு மிங்க காமிக்கிறாங்க. அப்போ அவனுக்கு என்ன ஆச்சு, என்ன தான் ப்ராப்ளம் அப்படின்றத கேட்டதும் குவானா மேடம் அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்கள அப்படின்றத சொன்னதுமே என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்து அவங்க ஃபோனை செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவனுக்கு வந்து தெரிய வருது. அங்கே வந்து கால் வேற பண்ணி சொல்லிடுறாங்க, இப்படி நம்ம ஹீரோயின் அங்கே லீச்சாவை தான் மேரேஜ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிருது. என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவன் அவங்க ஃபோனை செக் பண்ணி பார்த்தா அது எல்லாமே உண்மைன்னு சொல்லிட்டு தெரிய வந்துடுது. அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் அங்கே அசிஸ்டன்ட் வாங்க உள்ள ஒரு வார நிலைமை அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம மிங் போயிட்டு இப்படி லீச்சாவை தான் அவன் மேரேஜ் பண்ணியிருக்கா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதுமே அசிஸ்டன்ட் நீங்கள் ஏன் சொன்னீங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். முதல் நீ ஃபோனை கொடு அப்படின்றத அவன் பார்த்துட்டு அந்த ஃபோனை பார்த்ததுமே அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. எவ்வளோ தெரியும் தான் அவன் வந்து என்னை விட்டுட்டு அவனை போய் மேரேஜ் பண்ணியிருப்பான், நான் இப்போவே கால் பண்ணி பேச போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஃபோன் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வேமா அவங்க ஃபோனை பிடிங்கிடுறாங்க. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து ஃபோன் அட்டன் பண்ணிடுறான். எதுக்காக நீ வந்து எனக்கு கால் பண்ணன்னு கேட்டதும் உன்னோட மேரேஜை பற்றி கேள்விப்பட்டேன், ஸோ உனக்கு கங்க்ராச்சுலேஷன் பண்ணலாம் தான் வந்தேன்ட்டு சொல்லிட்டு கட் பண்ணதுமே நீ இப்போ எதுக்காக ஃபோனை வச்ச அப்படின்ற அவன் கோவப்பட்டதும் அவள் வந்து உன் கூட இருக்கிறப்ப நீ வந்து அவளை திரும்பி கூட பார்க்கல, இப்போ அவள் லைஃப்பை வந்து வாழணும்னு ஆரம்பிச்சிட்டானா நீ ஏன் தொந்தரவு பண்ணுறேன்னு சொல்லதும் அவனவே போட்டு பயங்கரமாக கோவப்பட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டில் பழைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அவங்க கூட சேர்ந்து அந்த ஃபேமிலி ஃபோட்டோஸை பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயினோட சிஸ்டர் நானும் என்னோட பிரதரும் நீங்கள் படித்த சேம் ஸ்கூலில் தான் படித்தோம், என்ன நம்ம மீட் தான் பண்ணலை அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் எதுவும் சொல்லாத அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பி விட்டுறான். அப்போ நம்ம ஹீரோயினுக்காக அவன் சில வந்து சாப்பிட்றதுக்காக ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்ததும் எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு கேட்குறா. என்னோட வீட்டோட வழக்கை இது, ஒய்ஃபுக்காக கண்டிப்பாக ஹஸ்பண்ட் ஏதாச்சும் வெளியே போகும்போது வாங்கிட்டு வரணும் அப்படின்றத சொல்லிட்டு உனக்கு என்ன பிடிக்கலையான்னு கேட்டதுமே இல்லை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கா. பிறகு ஹீரோயின் அங்கே ஃப்ளாஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நானுமே தான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஹாப்பி அங்கே பேசிட்டு பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்துடுறாங்க, கிஸ் பண்ணுற மாதிரி. அப்போ அங்கே மெயின் வந்துடுறாங்க. மெயிலை பார்த்ததுமே இவங்களுக்கு ரொம்ப நர்வஸ் செய்யுது. அவங்க ரொம்ப சாரி கேட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. பிறகு ஹீரோயின் நம்ம ரெண்டு பேரும் தனித்தனி ரூமில் வந்து தூங்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியக்கூடாது, ஸோ வந்துட்டு நீங்கள் தெரியாமல் அவங்க போயிருங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோ அனுப்பி வச்சுட்டு இவளுக்கு ரொம்ப ஷையாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப பக்கத்தில் க்ளோஸாக வந்ததை நினச்சி பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே மிங்க் அவளுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறான். ஷாவுக்கு வந்துட்டு உன்னை பற்றி மேரேஜ் வந்து பண்ணிக்கிட்டேன்றது எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு, ஸோ அவன் தொந்தரவு பண்ண சான்ஸ் இருக்குது, நீ வந்து பேசாமல் உன்னோட சிம்மை மாற்றிடுன்னு சொன்னதும் அவளும் ஓகேன்னு சொல்லிட்டு சிம்மை கலட்டிடுறா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதுக்காக வந்து அவங்ககிட்ட போய் சொல்லி வச்சிங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அசிஸ்டன்ட் மிங்கிட்ட கேட்டதும் என்னைக்குனாலும் தெரிஞ்சு தானே ஆகணும், இருக்கும்போது திரும்பி கூட பார்க்கலாம், ஆனால் இப்போ வந்துட்டு ஓவர் ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டு இருக்கான். அப்போ அங்கே ஷாவ் வந்துட்டு நான் வந்துட்டு சாரி கேட்டுக்கிறேன், தெரியாமல் உன்னை வந்து இப்படி கோவப்பட்டு அடிச்சிட்டேன் அப்படின்றத சொன்னதும் இப்போ மேரேஜ் ஆயிருச்சு, நீ அதை புரிஞ்சு ஒழுங்காக விலகி நடந்துக்கோ, அதான் உனக்கு நல்லது அப்படின்றத சொன்னதும் நீ வந்துட்டு அவட்ட பேசுனேன்னா நீ அவளை பற்றி நான் டீட்டெயில்ஸ் என்கிட்ட சொல்லு அப்படின்றத கேட்டதும் நான் எதுவுமே உன்கிட்ட சொல்ல முடியாது, நீ போய் உன்னோட வேலையை மட்டும் பாரு அப்படின்றத சொல்லிடுறான். எங்கள் ஆஃபீஸில் ஷாவுக்கு ஓகே பண்ண முடியல, ரொம்ப மைண்ட் அப்செட்டாகவே இருக்குது. அப்போ அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நடந்தது என்னமோ நடந்துருச்சு, அதுலேருந்து நீங்கள் வெளியே வர தான் ட்ரை பண்ணணும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், அவங்க பின்னாடியே சுற்றிட்டு இருந்தாங்க, ஆனால் நீங்கள் எப்பயுமே அவங்களுக்கு வந்துட்டு மரியாதை கொடுத்தது கிடையாது. உங்களோட அந்த ஃபேக் அஃபேரை தான் வந்துட்டு வெளியே எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக வந்து காமிச்சுக்கணும், நீங்கள் ரொம்ப பெரிய ஆள் நிரூபிக்கணும்னு நினச்சிங்க, ஆனால் அவங்கள நீங்கள் மதிச்சதே கிடையாது. இப்போ அவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே இப்படிலாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்றத கேட்டதுமே அப்போ அவன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண சொல்லிடுறான். அவனுக்கும் அந்த சிங்கருக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது, இதுக்கு முன்னாடி செக்ரட்டரியாக இருந்தவளை தான் நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு அவங்க சிஸ்டர் கால் பண்ணி வர சொல்லி இந்த பார் அவன் என்ன மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்தா அவன் வந்து மனசு மாதிரி திரும்ப உன்னை விட்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்றத கேட்டதும் கண்டிப்பாக அவள் அப்படிலாம் பண்ண மாட்டா, எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்றத சொன்னதுமே நீ வந்துட்டு எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றத சொல்லும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை இவனுமே 10 இயர்ஸாக லவ் பண்ணியிருக்கான், ஸ்கூல் படிக்கும் போது இருந்தே அந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பான் போல்.
போல், அதனால தான் நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன், நீ வந்து புரிஞ்சுக்கோ அப்படின்றத சொன்னதும், நான் வந்து அவளுக்கு எவ்வளோ லவ் கொடுப்பேன்னா அவள் திரும்ப கூட அவனை நினச்சி கூட பார்க்க மாட்டா, கண்டிப்பாக என்னை விட்டுட்டு போக மாட்டா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் அங்கே ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் எனக்கு ஒரு நியூ வந்து சிம் வேணும் அப்படின்றத சொன்னதும், நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நீ பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க தெரியுமா, எல்லா பொண்ணுங்களுமே உன் பின்னாடி தான் சுற்றிட்டு இருப்பாங்க, எனக்கு மட்டும் நீ வந்து அனுமதி கொடுத்தேன்னா நான் உன்னை மாஸ்க் போடாமல் வெளியவே விட மாட்டேன் அப்படின்றத சொன்னதுமே, கண்டிப்பாக இனிமேல் நான் அப்படியே பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்கா, அவள் கிண்டலுக்காக சொல்கிறா. பட் ஹீரோ அங்கே ஆஃபீஸ்க்கு போகும்போது உண்மையிலேயே எங்கள் மாஸ்க்கை போட்டுட்டு போனதுமே இவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன்னு சொன்னதும், என்னோட ஒய்ஃப் சொன்னால் நான் எல்லாமே கேட்பேன் அப்படின்றத செட்டு போயிடான். கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஃபோனும் சிம் கார்டுமே வாங்கி அனுப்பிடுறான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிடுது. பிறகு நம்ம ஷாவோட அசிஸ்டன்ட் அங்கே நம்ம மீங்கிட்ட வந்து, அவன் இதுக்கு முன்னாடி நம்மகிட்ட பேசலாம் மாட்டானே, இப்போ மட்டும் ஏன் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி, அவன் வந்து ஸ்கூல் படிக்கும் போது இருந்தே அவன் மேலே க்ரஷ் தானே, ஒருவேளை வந்து நம்ம என்னன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுமேனு சொல்லிட்டு அங்கே வந்து மெசேஜ் பண்ண சொல்லிட்டு, நீ வந்து அவளுக்காக தான் எங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கியா, அதனால தான் எங்களை வந்து ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கியான்னு கேட்டதும் அவனுமே ஆமான்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். அதை கேட்டுட்டு இவங்களுக்கு இன்னும் ஷாக் ஆகிட்டு இருக்கு. நீ ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே அவளை வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கன்னு எங்களுக்கு தெரியும், நீ ஏன் அவளை வந்து ட்ரை பண்ணலை அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். அவன் ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லும் போது அங்கே வேற ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ணும்போது, நான் ஷாவை மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், வேற யாரையும் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருந்திருக்கா. ஸோ வந்து அதனால தான் நம்ம ஹீரோ தொந்தரவு பண்ணாமல் இருந்திருக்கான். அவளுக்கா வந்துட்டு தான் லவ் புரியிறப்ப புரியட்டும்னு சொல்லிட்டு விட்டுருக்கான். இப்போ அதெல்லாத்தையுமே இவங்ககிட்ட சொன்னதுமே அவங்க வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, ஃபைனலாக வந்து யாருக்காச்சும் உண்மையான லவ் கிடைச்சிருச்சு, எங்களுக்கு அது மட்டும் போதும், நீ எப்பயுமே அவளை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கோ அப்படின்றத சொன்னதும், அதை பற்றிலாம் நீங்கள் சொல்லணும்னு அவசியமே கிடையாது, நான் கண்டிப்பாக அவளை எப்பயுமே ஹாப்பியாக தான் வச்சுக்கிருவேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கே ட்ரா தான் பண்ணிட்டுருக்கா. அதை நம்ம ஹீரோவுக்குமே அவள் சென்ட் பண்ணுறா. அதுக்கப்புறம் அங்கே ஒரு பெரிய ஃபேமஸான பெயிண்டரோட பெயிண்டிங்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னதும், நம்ம ஹீரோ அந்த பெயிண்டிங்கை வாங்கி உடனே அவளுக்கு அனுப்பி வச்சுடுறான். அதை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக அங்கே ஷாவை ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். குவானா என்ன லவ் பண்ணிட்டுருக்கா, நீ எப்படி என்கிட்ட இருந்து அவளை பிரிப்பேன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவள் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தா, என்ன இதுக்காக மேரேஜ் பண்ணிக்க போறா, நான் ஒன்றும் கட்டாயப்படுத்திலாம் அவளை மேரேஜ் பண்ணல, அவளோட விருப்பத்தோட தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு 2 பேத்துக்குமே அங்கே பயங்கர சண்டை வந்துடுது. அவன் ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டு அங்கேருந்து போகும்போது அவங்க அப்பா கால் பண்ணி அங்கே வர சொல்லிடுறாரு. அவர் வந்து ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டு இருக்காரு, கம்பெனியை ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு, இதுக்கப்புறம் உன்ட்ட கம்பெனியை விட்டால் கம்பெனி நாசமாக போயிடும், இதுக்கப்புறம் உன்னோட சிஸ்டர் பார்த்துக்கிறோட்டும், அவள் தான் இதேமாரி ஹெட் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. அப்போ அவங்க சிஸ்டர் 10 இயர்ஸாக ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தா, உன்னால் அவ்வளவே சமாளிக்க முடியல, எப்படி இந்த கம்பெனியை போய் சமாளிக்க போகிற அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஷாவோட அசிஸ்டண்ட்டை, இனிமேல் நீ தான் என்னோட அசிஸ்டன்ட், ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா நீ வந்து எனக்கு ரொம்ப லாயலாக நடந்துக்கிறணும், அதுக்கப்புறம் என்னோட பிரதர் என்னென்ன கூத்தடிச்சிட்டு இருக்கானோ அதை எல்லாத்தையுமே நீ என்கிட்ட முதற்கொண்டு வந்து சொல்லணும், அதான் உன்னோட மொதல் டியூட்டி அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட பெயிண்டிங் கீழே அந்த எக்ஸ்பெயிண்டர் வந்துட்டு அங்கே கமெண்ட் போட்டிருக்கதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே நம்ம ஹீரோட்ட, என்ன நீங்கள் தான் இதை பண்ண சொன்னீங்களா அப்படின்றத கேட்டதும், நானாக சொல்லலையே அப்படின்றத சொல்கிறான். அவராகவே பண்ணியிருக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது, அவள் ஃபீமேல் நினச்சிருக்கா இவ்வளோ நாளாக, பட் மேல்னு சொல்லிட்டு நான் அவரை மீட் பண்ணணுமே அப்படின்றத கேட்டதும், கண்டிப்பாக மீட் பண்ணலாம், நான் வந்து ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட்ட கால் பண்ணிட்டு, இப்படி உங்கள் ஒய்ஃப் வந்து மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்களே என்ன பண்ணுறது அப்படின்றத கேட்டதும், அந்த எக்ஸ்பெயிண்டர் வந்து நான் தான் தெரியக்கூடாது, ஸோ வந்து அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட பெயிண்டிங்லாம் வச்சு ரீப்ரசன்ட் பண்ணுங்க நீங்களே அப்படின்றத சொல்லிடுறான். ஹீரோ உங்கள் பொக்கேஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர்றான். பட் அவளை ஆளை காணோம், நீ எங்கே இருக்க அப்படின்றத கேட்டதுமே, நான் இப்போ அங்கே மார்க்கெட்டுக்காக தான் வந்திருக்கேன், உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் கேக் பிடிக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்காக அங்கே கேக் பொக்கேலாம் வாங்கிட்டு வந்து கிஃப்டெல்லாம் கொடுத்ததுமே எதுக்காக அப்படின்றத கேட்டதும், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதனால தான் அப்படின்றத சொல்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே சேர்ந்து அங்கே ஹாப்பியாக பேசிட்டு, நம்ம ஹீரோ நம்ம நெக்ஸ்ட் மார்னிங் வந்து வேமா கிளம்பணும் ஃப்ளைட்டுக்கு, ஸோ வந்து நீ வேமா கிளம்பிடு அப்படின்றத சொன்னதும், ஹீரோயின் மார்னிங் இவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி அசத்து போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு வேமா எந்திரிச்சு வர்றா. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ அங்கே உட்காந்துட்ருக்கான். நான் உனக்காக சாப்பாடு பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவன் சமையல் பண்ணதுமே நம்ம ஹீரோயின், இவன் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கான் பாரு, என்னை எவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே சாப்பாடெலாம் சமைச்சு கொடுத்ததுமே ஹீரோயின் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, இது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்றத சொன்னதும், உனக்கு டெய்லி வேணும்னாலும் நான் இதே மாதிரியே சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். 2 பேருமே கொஞ்சம் நேரம் வெளியே போய் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு ஹாப்பியாக போயிட்டு அவங்க திரும்ப ரிட்டர்ன் வரும்போது நம்ம ஹீரோயினுக்கு இப்படி ஷாவ் வந்து கம்பெனிலேருந்து நீக்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுமே அவள் ரொம்ப சேட் ஆகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ, என்ன நீ அவனை விட்டுட்டு வந்ததை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கே அப்படின்றத கேட்டதும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவங்க சிஸ்டர் அவனை விட ரொம்ப நல்லா தான் கம்பெனியை பார்த்துக்குருவாங்க அப்படின்றத அவள் சொல்கிறா.
ஏன் நம்ம ஹீரோ மேல அவளுக்கு லவ் வந்துருச்சு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவள் நிறைய வந்து அங்கே வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்த்துட்ருக்கா. என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் வரும் லவ் பண்ணா அப்படின்றத சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு லவ் வந்துருச்சுன்றதை கன்ஃபார்ம் பண்ணதுமே அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிருது. நான் எப்படியாச்சும் அவன்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணி ஆகணுமே, நான் ஏதாச்சும் அவனுக்கு பண்ணணும் ஸ்பெஷல் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்ருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோங்க நைட்டு வீட்டுக்கு திரும்ப அங்கே ஃப்ளார் எடுத்துகிட்டு வந்ததுமே இவ ரொம்ப ஹாப்பியாகிட்ருக்கா. நான் வந்து இவன்கிட்ட எப்படி வந்து ப்ரப்போஸ் பண்ணுறது, எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படின்றத சட்டி கேட்டதும் எனக்கு ஒயின் குடிக்கணும் போல இருக்குது அப்படின்றத சொன்னதுமே கண்டிப்பாக கொண்டு வர சொல்கிறேன் அப்படின்றத சொன்னதும் அங்கே ஒயின்மே கொடுத்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த ஒயினை குடிச்சிட்டு அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கா போல். நம்ம ஹீரோவுமே அங்கே வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோயின் வேகமாக போய் அவனை ஹக் பண்ணிட்டு, நீ பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க தெரியுமா, நான் வந்து எப்படி வந்து உன்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியலை, உன்னோட நெக் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது, எனக்கு வந்து அந்த நெக் அப்படியே வந்து கடிச்சு வைக்கணும் போல் தோணிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டேக்கா. அதெல்லாம் கேட்டுட்டு எங்கள் ஹீரோக்கு அட கடவுள் இவளுக்கு என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு அங்கே ரூமில் கூட்டிகிட்டு போய் அங்கே தூங்க வச்சுடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினுக்கு எந்திரிச்சா ஒன்றுமே புரியல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ரூமை விட்டு வெளியே வர்றா. இப்போ ஹீரோ நீ நைட்டு வந்துட்டு என்னென்னமோ பேசிட்டுமா சாமி, இனிமேல் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு ஒயின்லாம் குடிக்காது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் நான் அதிகமாக ட்ரிங்க் பண்ண வாசி இந்த மாதிரி பேசிட்டேன்னு நினைக்கிறேன். சரி நான் என்ன பேசினேன் அப்படின்றத கேட்டதும் என்ன பேசினியா, என்னோட கழுத்தை பார்த்தா உனக்கு ஏதோ மாதிரி தோணிட்டு இருக்கான், ரொம்ப பிடிச்சிருக்கான், கடிச்சு வைக்கணும் போல இருக்குதான் அப்படின்றத சொல்லிட்டு பேசினதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஒரு மாதிரியா இருக்குது. நான் வந்து உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்றத சொல்கிறா. வந்து உங்ககிட்ட ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன், ஸோ உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே டைவாங்க அவனை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ரெண்டு பேருமே ஹாப்பியாக அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஷாவோட சிஸ்டர் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டு ஹாப்பி ஆகிட்டு அவங்ககிட்ட பேசிட்டு திரும்ப அங்கே ஷாவ்கிட்ட போய் உன்னோட எக்ஸ் லவரை நான் பார்த்தேன்ப்பா, அவள் ரொம்ப ஹஸ்பண்டோட சேர்ந்து ஹாப்பியாக இருக்கா, உனக்கு வந்துட்டு இந்த லவ்வெல்லாம் கிடைக்கிறதுக்கு நீ டிசர்வே கிடையாது, அவளோட லைஃப் ஆச்சு ஹாப்பியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்கள அசிங்கப்படுத்துகிறாங்க. அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டை ஷா உடனே கால் பண்ணி நீ எங்கே வந்து அவங்கள பார்த்தான்னு சொன்னதுமே இப்படி இந்த ஷாப் பக்கத்தில் தான் இருக்காங்க பாஸ் அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் திரும்பவுமே நம்ம ஹீரோயின் இன்னைக்கு வீட்டுக்கு வந்ததுமே அவனுக்கு லவ் திரும்ப ப்ரப்போஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே ஒயின் அதிகமாக குடிச்சிடுறா. அப்போ அவன் வீட்டுக்கு வந்ததும் திரும்ப போய் ஹக் பண்ணிட்டு நான் வந்து உன்னை செடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இப்போ நான் வந்து உன்னோட ஷர்ட்டை கலட்டவா இல்லை என்னோட ஷர்ட்டை கலட்டவான்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரியா பேசுனதுமே ஹீரோ கூட்டிகிட்டு போய் தூங்க வச்சிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் திரும்ப அவளுக்கு எதுவுமே புரியலை. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்து என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டதுமே இன்னைக்கு அளவுக்கு மீறி தான் நீ பேசிட்ட அப்படின்றத சொல்லிட்டு அந்த ரெக்கார்டை அவன் போட்டு காமிக்கிறான். அதை கேட்டதுமே அவளுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது, முகத்தை முடிக்கிறா காதை முடிக்கிறா, ஐயோ கடவுளை என்ன அசிங்கம் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அவளுக்கே ரொம்ப வந்து ஒரு மாதிரியா ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஹீரோவேமா அவளை பிடிச்சி இழுத்துட்டு நீ வந்து எனக்கு பிடிச்சிருக்கு நீ சொல்லணும்னா இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ண தேவை கிடையாது, நேரடியாகவே சொல்லலாம் அப்படின்றத சொன்னதும் ஆமாம் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டேக்கா. அதை கேட்டுட்டு ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இந்த வேர்டை கேட்கறதுக்காக நான் இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா, உன்னையுமே எனக்கு ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத சொன்னதும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்டதுமே கூடிய சீக்கிரம் உனக்கு அது எல்லாமே தெளிவாக புரியும் அப்படின்றத அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்காக ஹீரோங்க நிறைய வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்ததுமே அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவனுக்கு கிஸ் கொடுத்துட்ருக்கா. அப்போ அவங்க சிஸ்டர் வந்துட்டு என்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் நீ ஓப்பன் பண்ணி பார்த்தியா இல்லையான்னு சொன்னதும் இல்லை பண்ணலை அப்படின்றத சொன்னதுமே ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. கிஃப்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அங்கே ஒரு செயின் வாங்கி கொடுத்துருக்கான், அதுக்கப்புறம் அங்கே ஒரு கார்டுமே இருக்குது, அதில் வந்துட்டு வாங்கிக்கிற சொல்லி ஏகப்பட்ட காசெல்லாம் போட்டு வச்சுருக்கான் போல். அங்கே ரெண்டு பேரும் ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வந்துடுறான். நீ என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க சிஸ்டரை பார்த்து கேட்டதும் உன்னோட ஒய்ஃபை எப்பயுமே தனியாக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு போல, சரி ஓகே நான் டிஸ்டர்ப் பண்ணல, ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு போனதுமே நம்ம ஹீரோ வேமா ஹீரோயினை பிடிச்சிக்கிறான். உனக்கு என்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்றத கேட்டதும் ஆமா எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. சரி உனக்கு எந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கேட்டதுமே ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. எனக்கு தெரியும் என்னோட நெக் தானே உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ கடிச்சு வைக்கணும்னு ஆசைப்பட்டேல, நீ அப்படி பண்ணினாலும் இப்போ எனக்கு ஒன்று வந்து தயக்கம் இல்லை அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷை ஆகிட்டாங்க, வேமா ஓடி போயிடுறா. நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அவன் தாத்தாவை பார்க்க போனதுமே அவர் அங்கே ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பேரில் எழுதி கொடுக்குறாரு. அதுக்கே பார்த்துட்டு ஹீரோயின் இல்லை எனக்கு வேணாம் தாத்தான்னு சொன்னதுமே இது நியூ இயர் கிஃப்ட் அவர் வந்து உனக்காக கொடுத்துட்ருக்காரு, இது ஃபேமிலியோட கிஃப்ட், நீ வேணான்னு சொல்லக்கூடாது வாங்கிக்கோ அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் அது எக்ஸ்போட எக்ஸ்பியூஷன் இருக்குது அப்படின்றத சொன்னதுமே ஹீரோவுக்கு வந்து ஒர்க் இருக்குது என்னால் வர முடியாதுன்னு சொல்லிடுறான். சரி நீ மட்டும் பார்த்து சேஃப்டியாக போயிட்டு வான்னு சொன்னதும் ஹீரோயின் ஹாப்பி ஆகிட்டு அவனுக்கு வந்து அங்கே கிஸ் கொடுத்துட்ருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் அங்கே கிளம்பி போகும்போது ஹீரோட ஒரு புக்கையுமே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா. பிறகு நம்ம
நம்ம ஹீரோ கூட ரொம்ப ஹாப்பிட்டு சேட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கா. அங்கே போனதுமே நம்ம ஹீரோக்காக அங்கே எக்ஸ்ட்ரா ஒரு பர்சன் ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த பர்சன் அவளை அங்கே வெல்கம் பண்ணுறான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு நம்ம ஹீரோட்ட அங்கே போயிட்டு ஹக் பண்ணிவிட்டு அப்பாட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுட்ருக்கா. நான் வந்து என்னோட உண்மையான லவ் பக்கத்துலேயே இருக்கா, நான் தெரியாமல் நான் இவ்வளோ நாள் வந்து ஏமாளி மாதிரி சுற்றிருக்கேன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு ஹீரோ நீ வந்து எதுக்காகவும் அழுகக்கூடாது, இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டே இல்லை அப்படின்றத சொல்கிறான். அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணுறா. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. ஹீரோயின் அந்த சேட்டெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு இருக்கும் போதே அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு என்னோட ஹஸ்பண்டை நான் மீட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த பர்சனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோட்ட கால் பண்ணிட்டு உங்கள் ஒய்ஃப் என்னாச்சுன்னு தெரியல, அவங்க பாட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே போயிட்டுருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து திரும்ப வந்து ரிட்டர்ன் அனுப்பி வச்சுருக்கான். புக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோ இருக்கிறத பார்த்துட்டு அவள் புரிஞ்சுக்குதா. அப்போ ஸ்கூல்லேருந்தே நம்மளை லவ் பண்ணிகிட்ருக்க இந்த பர்சனை வந்து நம்ம இவ்வளோ நாளாக மிஸ் பண்ணியிருக்கோமான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிவிட்டு அவள் அழுதுட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணதுமே நீ ஏன் இவ்வளோ கவலைப்பட்டுட்ருக்கா, அதான் நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம்ல அப்படின்றத அவன் சொல்லிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயுமே என்னை விட்டுட்டு ஒரு செகண்ட் கூட பிரிஞ்சு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஹக் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கா. இன்றைக்கி நைட்டு நீங்கள் என் கூட என்னோட ரூமில் தான் ஸ்டே பண்ணணும், நீங்கள் எங்கேயுமே இனிமேல் போகக்கூடாது என்னை விட்டுட்டு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. இவ்வளோ நாள் கழிச்சு அவனோட அந்த பியூரான லவ் வந்து அவனுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அங்கே ஹாப்பி ஆகிட்டு ஒன்றா நைட்டாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சதுமே அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கான். நான் உனக்காக குக்கிங் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லி அங்கே பேசிகிட்டு இருக்கான். 2 பேருமே அங்கே ஹாப்பியாக பேசிட்டு நம்ம ஹீரோ நான் வந்து எவ்வளோ நாளாக உன்னை லவ் பண்ணிட்டுருக்கேன் தெரியுமா, ஃபைனலாக நீ இப்போ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட, எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போய் அவன் கிஸ் பண்ண போனதுமே ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிடுறா. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு குக்கிங் பண்ணுறேன்னு சொன்னீங்களே போய் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதுமே அங்கே அவளுக்காக அவன் குக்கிங்லாம் பண்ணி கொடுத்ததும் நம்ம ஹீரோயின் நீங்கள் வந்து எவ்வளோ என்னை ஹர்ட் பண்ணிட்டீங்க தெரியுமா நேற்று அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசுனதுமே நம்ம ஹீரோ சாரி கேட்குறான். நீ தான் என்னோட நெக்கை வந்து ஃபைட் பண்ணிக்கோ அப்படின்றத சொன்னதும் ஏன்ப்பா எவ்வளோ சீரியஸ் ஆகிட்டு இருக்க, சும்மா கிண்டலாக பேசினா கூட உன்னால் அதை புரிஞ்சுக்க முடியாதா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பிறகு ஹீரோயின் ஹீரோக்காக ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறா. அதில் பார்த்தா ஒரு டை இருக்குது. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. தான் அவனுக்கு கட்டி வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கட்டினதுமே உனக்கு என்ன கட்ட தெரியுமான்னு கேட்டதும் ஆமான்னு சொல்லிட்டுருக்கா. இப்போ ஹீரோக்கு கொஞ்சம் சேடாக இருக்குது, ஒரு வேளை அவனுக்காக இதெல்லாம் அவள் பழகிருப்பாளோன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோயின் இது நான் உனக்காகவே வந்துட்டு இப்போ வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், புதுசாக நான் பழகிருக்கேன் அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணிவிட்டு அவள் என்னை இப்போ ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, என்னோட லைஃப்பில் இருந்த ஒரே விஷயமே இப்போ நிறைவேறிடுச்சு அப்படின்றத சொல்கிறான். பிறகு ஷாவ் நம்ம ஹீரோயினோட பிரதரை போய் மீட் பண்ணிட்டு நீ ஒழுங்கா அவளை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் என்கிட்ட கொடுத்துரு, அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும்னு சொன்னதும் நீ தேவையில்லாமல் இதுக்கப்புறம் அவளை தொந்தரவு பண்ணி பார்க்காத, அதுக்கு மேலே அவள் வந்து உன் கைவசெல்லாம் இனிமேல் வரமாட்டா, நீ ஏதாச்சும் அவளுக்கு தொந்தரவு கொடுத்தேன்னா நான் உன்னை அடித்து கொல்லாம விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்கிட்ட கால் பண்ணி இந்த விஷயத்த சொன்னதுமே அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் என்ன பண்ண போறான்றதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது, என்னோட லைஃப்பில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்றத அவள் சொல்கிறான். ஹீரோங்க உள்ளே வந்துட்டு சாப்பிடலாமான்னு கேட்டதும் வேமா படுத்துட்டு என்னை வந்து தூக்கிட்டு போ அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து தூக்குனதுமே நான் வந்து உனக்காக கிஃப்டெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்றத சொன்னதும் என்ன கிஃப்ட் அப்படின்றத கேட்டதுமே ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் தான் அப்படின்றத சொன்னதுமே சரி நான் ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே ஹாப்பி ஆகிட்டாங்க. சாப்பிட்டுட்டு நம்ம ஹீரோ வந்து அவனோட கிஃப்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. இது எனக்காகவே நீ ரெடி பண்ணியா அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ ஹீரோயின் உனக்கு எதுவுமே புரியலப்பா அப்படின்றத சொல்லிட்டு போனதுமே ஹீரோ வேமாவில் பிடிச்ச அவளோட கழுத்தில் போட்டு விடுறான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. இது எனக்காக தான் நீ ரெடி பண்ணியான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவள் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இதே மாதிரி உன்னோட பர்த்டேக்கு நான் எப்பயுமே கிஃப்டாக வந்து கொடுத்துட்டே இருப்பேன்னு சொன்னதுமே அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு நீ வந்து உண்மையிலே வந்து என் கூட தான் இப்போ இருந்துட்டுருக்கேன் என்னால் நம்பவே முடியல அப்படின்றத சொன்னதும் ஆமாம் நான் உண்மையிலே தான் உன் கூட இருந்துட்டுருக்கேன், நான் வந்து உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிருது. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருக்குது, என்னோட நெக்கில் நீ வந்து எனக்காக ஒரு சின்ன பெயிண்டிங் பண்ண முடியுமா அப்படின்றத கேட்டதும் ஹீரோயினும் ஹாப்பி ஆகிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அங்கே பண்ணிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோ ஆஃபீஸில் போய் டீலை பற்றி அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அவனோட நெக்கில் இருக்க அந்த பட்டர்ஃப்ளை டிசைனை பார்த்து எல்லாருமே அங்கே வந்து பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பிட்டு பேசுகிறாங்க. அப்போ ஹீரோ இது என்னோட ஒய்ஃப் தான் ட்ரா பண்ணது அப்படின்றத சொன்னதுமே அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அவரோட லைஃப் ரொம்பவே ஸ்மூத்தாக ரொம்ப ரொமான்டிக்காக போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் உன்னோட ஒய்ஃபை கண்டிப்பாக பார்க்கணும் நீ வர சொல்லுன்னு சொன்னதுமே அங்கே அதே மாதிரியே கால் பண்ணி வர சொல்லிடுறாங்க. பார்த்தா இவன் ரொம்ப
ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்ததுமே ஹக் பண்ணிட்டு அங்கே ரொம்ப ரொமான்டிக்காக பேச ஆரம்பிச்சதும் சரி ஓகே ரொம்ப போதை ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கூட்டிகிட்டு போகும்போது கார்லேயுமே அவன் ரொம்ப ரொமான்ஸாக பேசிட்டு க்யூட்டெல்லாம் பிஹேவ் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் அது எல்லாத்தையுமே அங்கே வீடியோஸ் எடுத்துகிட்டே வந்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின்ட்டு அவன் வந்து ஹக் பண்ணிட்டு நான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நேற்று ஏதாச்சும் அலும்பல் பண்ணிட்டேனா அப்படின்றத கேட்டதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீ ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணதுமே க்யூட்டாக மாறிடுற அப்படின்றத சொன்னதும் அப்படின்னா இனிமேல் நான் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். அதெல்லாம் இல்லை நீ ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கோ பட் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வேற எங்கேயும் போகக்கூடாது ஏன் கூட தான் இருக்கணும் அப்படின்னா தானே உன்னோட க்யூட்டான இந்த ஃபேஸை நான் பார்த்து ரசிக்க முடியும் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு அவங்க வீட்டிலேருந்து கால் வந்துடுது அவங்க பேரண்ட்ஸ் வந்து டைவர்ஸ் வாங்குறாங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே உடனே அவங்க 2 பேருமே கிளம்பி போகிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஷாவ் நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு நான் எவ்வளோ நாளாக உன்னை பார்க்குறதுக்கு தவிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா ஃபைனலாக உன்னை மீட் பண்ணிட்டேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ என்னோட ஒய்ஃப் மேலேருந்து நீ கையெடு இல்லைன்னா கண்டிப்பாக நீ போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதாக இருக்குன்னு சொன்னதுமே அவன் காதலே வாங்கலை. நம்ம ஹீரோயின்ட்ட தான் அவன் பேசுறதுக்கு அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் நீ எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் டைம் கொடு நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்றத சொன்னதுமே அவனுமே அங்கே உள்ளே போயிடுறான். இப்போ எனக்கு நல்லாவே தெரியும் நீ அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு என் கூட வந்துருவே இல்லை என்னதான் நீ ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நான் வந்துட்டு 10 இயர்ஸாக உன் பின்னாடி சுற்றிட்டு இருந்தேன் பட் என்னோட அருமை உனக்கு எப்பயுமே தெரிஞ்சதில்ல ஏன்னா வந்துட்டு நீ ஒரு மனுஷியாக கூட வந்துச்சதில்ல உன்னோட பிஸ்னஸ் தான் உனக்கு எப்பயுமே பெருசு இப்போ என்ன புதுசாக லவ் அப்படின்றத சொல்லிட்டு பேசிட்டு இருக்க அப்படின்றத கேட்குறா. அதுக்கப்புறம் இனிமேல் என்ன நீ தொந்தரவு பண்ணாதன்னு சொல்லிட்டு போனதுமே ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். 10 இயர்ஸாக நீ என் பின்னாடி சுற்றிட்டு இருந்த திடீர்னு எப்படி வந்துட்டு அவன் மேலே உனக்கு லவ் வந்துச்சு என்னை எப்படி நீ அவ்வளோ ஈஸியாக மறக்க முடிஞ்சிச்சு அப்படின்றத கேட்டதும் நானுமே ரொம்ப கஷ்டம் தான் நினச்சேன் பட் அவர் என்னோட லைஃப்பில் வந்த பிறகு தான் உண்மையான லவ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு உன்னை மறக்கிறது ஒன்று எனக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இல்லை இதுக்கப்புறம் நீ என் பின்னாடி சுற்றிட்டு இருக்காது அப்படின்றத சொன்னதுமே நான் உனக்காக தான் எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவன் நீ எனக்காக ஒன்றும் எல்லாத்தையும் விட்டுட்டு வரல உன்னோட சிஸ்டர் ஒன்றை வந்து எல்லாமே பறிச்சுட்டாங்க அதுக்கு மேலே அவங்க தான் உண்மையிலேயே டிசர்வ் ஆனவங்க அந்த கம்பெனியை சமாளிக்கிறதுக்கு நீ எப்பயுமே அவங்க கூட சண்டை தான் போட்டுட்டு இருந்த ஸோ இதுக்கப்புறம் நீ வந்துட்டு என் பின்னாடி சுத்த வேணாம் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவமாக போகிறா. அப்போ தேவையில்லாமல் பேசுனதுமே அவங்க பிரதர் அங்கே கட்டி தூக்கிட்டு வந்துடுறா. நீ தேவையில்லாமல் இப்படி என்னோட சிஸ்டரை தொந்தரவு பண்ணேன்னா கையை காலை உடச்சிடுவேன்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கே போயிடுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க அம்மா வந்துட்டு அங்கே டைவர்ஸ் பண்ண போகிறாங்கல்ல அவங்க அப்பாவை ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே 2 பிள்ளைங்களுக்குமே சரிசமமாக பிரித்து எழுதிடுவோம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் எனக்கு எதுவுமே வேணான்னு சொன்னதும் நீமே இந்த குடும்பத்தோட பொண்ணு தான் ஸோ எல்லாமே வந்து சரி பங்கு தான் அப்படின்றத சொன்னதுமே அப்போ அந்த பையன் அழுதுட்டு இருக்கான். நீங்கள் இப்படி டைவர்ஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா நான் எங்கம்மா இருப்பேன் ப்ளீஸ் நீங்கள் யோசிங்க அப்படின்றத சொன்னதும் சும்மா இந்த ட்ராமாலாம் போடாத நீ எனக்கு வீட்டில் இருந்திருக்க கொடுக்குற ப்ராப்பர்ட்டிஸை ஒழுங்காக சமாளித்து உன்னோட வாழ்க்கையை வாழ்றதுக்கு பாரு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. 3 பேருமே போய் அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தா இவங்க 2 பேர்த்தையுமே வச்சு அவன் டீஸ் பண்ணி கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கான். 3 பேருமே சேர்ந்து ஹாப்பியாக அங்கே கிளம்பிடுறாங்க. அப்போ அவங்க பிரதர் என்னோட சிஸ்டர் நீங்கள் தான் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவனுக்கு திரும்ப ஒரு கிஃப்ட் கொடுக்குறா. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஏன்னா இதுவாக கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். திரும்ப 2 பேருமே ஹாப்பியாங்க ஒன்றா நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோ அவள் எழுதுன அந்த மெசேஜ் எல்லாம் வந்து ரீட் பண்ணிட்டு இருந்ததும் நம்ம ஹீரோயின் வேமா அதை பிடிங்கிட்டு எனக்காக நீங்கள் சாப்பாடு கொண்டு வாங்க அப்படின்றத சொல்லிடுறா. ஐயோ கடவுளை இதெல்லாம் அவன் ரீட் பண்ணா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷை ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ உள்ளே வந்துடுறான். ஆல்ரெடி நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் இதில் என்ன வந்துட்டு ஷையாக ஃபீல் பண்ண இருக்குது அப்படின்றத சொல்கிறான். ஏன் உங்களுக்கு என் மேலே அவ்வளோ லவ்வான்னு கேட்டதும் ஏன் உனக்கு புரிய வைக்கணுமான்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயின் ஹீரோவோட ஃபோட்டோவை ட்ரா பண்ணி அங்கே போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே ரொம்ப ஹாப்பியான நல்ல கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. அதை படித்து பார்த்துட்டு அவன் சந்தோஷமாக இருக்கும்போது அவங்க தாத்தா சிஸ்டர் அதுக்கப்புறம் அவங்க அம்மா எல்லாருமே ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஃபேமிலியாக ஹாப்பியாக இல்லாமல் எப்போ பார்த்தாலும் ஃபோனவே தூக்கிக்கிட்டு சுற்றிட்டு இருப்பியா இப்போ உன்னோட ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா ஸோ நீ அவளை நல்லா பார்த்துக்கோ அப்படின்றத சொன்னதுமே ஹீரோவும் ரொம்ப ஹாப்பியாக ஹாப்பியாக பேசிட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த சூப்பரான சீரீஸுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.